வணக்கம் எல்லாருக்கும். நம்ம போன கிளாஸ் வந்து லைட்னா என்ன, லைட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி என்னென்னா, இவர் நல்லா பார்த்தீங்க, ஆன் அ மிரர் வி கேன் see our image பட் நாட் ஆன் த வால். வை? அதாவது நம்ம ஒரு கண்ணாடியில் மட்டும்தான் நம்மளோட முகத்தை பார்க்க முடியும். செவுத்தில் நம்ம முகத்தை பார்க்க முடியுதா? இல்லை. ஏன்? both surface reflect light, but only because the reflected light comes to our eyes we are able to see it. If wall was not reflecting light, then we cannot see it. அதான் என்னன்னா, வால்வும் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, கண்ணாடியும் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் கண்ணாடியில் மட்டும்தான் நம்ம முகம் தெரியுது. ஏன் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். We saw earlier that light reflects off surfaces in a very predictable manner in accordance to laws of reflection. நம்ம laws of reflection போன தடவை படித்தோம்ல, அந்த ரெண்டு பாயிண்ட், அந்த angle of incidence equal to angle of reflection, angle of incidence normal and angle of reflection lies in the same plane. இந்த laws of reflection படி தான் லைட் வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸில் பட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த laws of reflection holds good for all surfaces irrespective of the shape. அதாவது ஒரு பொருள் எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். அந்த ஷேப், இந்த ஷேப் அந்த ஷேப்புன்னு இல்லை, எந்த ஷேப்பில் பட்டாலும் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? வெர்டிகல் சர்ஃபேசஸ், ஆங்கிள்டு சர்ஃபேசஸ் அண்ட் ஈவன் ஓவர் அ கர்வ்டு சர்ஃபேஸ் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஹோல்ஸ் குட். அதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கலாம், அதாவது ஒரு மட்டமாக இப்படி கூட இருக்கலாம், இல்லை இப்படி வளைவாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். லைட் ஒரு இதில் பட்டுச்சு அப்படின்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? as long as we can draw the normal perpendicular to the surface at the point can be drawn, the angle of incidence at the point will be equal to angle of reflection. அதான் என்ன அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ஃபேஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது இப்படி ஒரு மேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி ஒரு லைட்டு படுது அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு நார்மல் வரைஞ்சோம் அப்படின்னா angle of incidence is always equal to angle of reflection. இந்த ஆங்கிளும் ஒன்று. இது வந்து என்னது? நார்மல். இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இதைத்தான் சொல்கிறாங்க. எந்த பாயிண்டில் படுதோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளால் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the laws of reflection is always observed regardless of the orientation of the surface. அதாவது ஒரு மட்டம் வந்து எப்படி வேணா இருக்கலாம், செங்குத்தாக இருக்கலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம், சாஞ்சி இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி கோணக்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த கோணக்காக இருக்கிறதுல இப்படி பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா பார்ப்போம். Therefore, a set of parallel rays striking the surface will be reflected at an angle, but the rays themselves will still remain parallel to each other. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்ஃபேஸில் இப்படி படுது அப்படின்னா இப்படி வர ரேஸ் எல்லாமே பேரலாக இருக்கும். நம்ம வந்து லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லியிருக்கோம், தெரியும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும்போது என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஸோ இது நார்மல் அப்படிங்கிறம்போது இந்த ஆங்கிளும் ஒன்று, இந்த ஆங்கிளும் ஒன்று, இந்த ஆங்கிளும் ஒன்று. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பேரலாக வர ரேஸ் பேரலாக போகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ
however consider a surface is not smooth. அதாவது இது வரைக்கும் என்னன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பலகை மேலே அடித்த மாதிரி இருக்குது. இதுவே கண்ணா பின்னாடி இருக்குன்னு வச்சுக்க, ரஃப் சர்ஃபேஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கல் இல்லை ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெரிய பாறாங்கல்லில் இப்படி ஒரு பாறாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாறாங்கல்லில் லைட்டு பட்டா எப்படி போகும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். Such a surface such as wall, what happened to light reflects in the hard surface? Roughness of the wall means that each individual ray meets a surface which has a different orientation. அதான் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லைட் வருது. நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இப்படி ஒரு லைட் படுது அப்படின்னா இந்த இடத்துல பட்டு இப்படி போயிடும். இந்த இடத்துல ஒரு லைட் இப்படி படுதுன்னா இந்த இடத்துல பட்டு இப்படி போயிடும். இந்த இடத்துல ஒரு லைட்டு படுதுன்னா இந்த இடத்துல பட்டு இப்படி போகும். அதாவது சர்ஃபேஸ் இர்ரெகுலராக இருக்கும்போது அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம நார்மல் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல விழுதோ அந்த அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? கண்ணா பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு. 5 இன்சிடென்ட் ரேஸ் இப்போ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 5 இன்சிடென்ட் ரேஸ் ABCDE இன்சிடென்ட் ஆன சர்ஃபேஸ் இன் பிளாக் லேபிள்ட் N. அதாவது இந்த N ஒவ்வொரு சர்ஃபேஸ் இங்கே பாருங்களேன். A வந்து இப்படி வருது, இந்த இடத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. B வந்து இப்படி வருது, இந்த இடத்துல மேடாக இருக்கிறதுனால என்ன ஆகும், இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. C வந்து இப்படி படுது, இந்த இடத்துல நல்லா இப்படி மதாக இருக்கிறதுனால ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நார்மலாக இருக்கிறதுனால இப்படி வந்து இப்படி படுது. ஸோ இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிளில் வந்து இந்த நார்மலுக்கு இன்சிடென்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? While the incident rays are parallel to each other, the reflected rays are going in different direction. என்னத்தான் ABCDE பேரலாக வந்தாலும் ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து வெவ்வேறு டைரக்ஷனில் போகுது. The result is that the rays of light are incident upon the surface in concentrated bundle and diffused upon reflection. அதான் என்ன சொல்கிறது, இது வந்து மொத்தமாக ஒரே திசையில் வந்தாலும் சர்ஃபேஸ் கண்ணாப்பினான்னு இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி இருக்கிறனால தான் நமக்கு வந்து இப்போ செவுத்துலேயே லைட் அடித்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எந்த இடத்துலேருந்து இந்த ஒரு பாயிண்ட்டை இப்போ நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து ஓரமாக ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுவிட்ச் போர்டை எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா மட்டும்தான் வந்து அந்த சுவிட்ச் போர்டு தெரியும், இல்லை ஒரு சைட்லேருந்து ஒரு ஆங்கிள்லேருந்து அந்த சுவிட்ச் போர்டை பார்த்தா மட்டும்தான் அந்த சுவிட்ச் போர்டு தெரியும் கிடையாது. எந்த பக்கத்துலேருந்து நம்ம அந்த சுவிட்ச் போர்டை பார்த்தாலும் தெரியும். ஏன்னா அந்த சுவிட்ச் போர்டில் லைட்டு பட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் லைட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளால் அந்த சுவிட்ச் போர்டை எங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, பேஸ்ட் ஆன் த டைப் தேர் ஆர் 2 types ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது என்ன சொல்கிறதுனா, ரிஃப்ளெக்ஷன் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத், சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்தால் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஸை வந்து ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றாங்க. இஃப் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் தென் வி ஹாவ் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். parallel rays striking the surface get reflected, yet individual rays reflected rays remain parallel. அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடத்த பாருங்க. இது வந்து ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குது, என்னத்தான் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால parallel rays படும்போது திருப்பி ரிஃப்ளெக்டட் ரேஸ் இருக்கும். இன்சிடென்ட் ரேஸ் பேரலாக இருக்குன்னா ரிஃப்ளெக்டட் ரேஸும் பேரலாக இருக்கும் எப்போ சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத். இதுவே if the surface is rough then we have diffused reflection. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருந்தால் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன், சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன். லைட் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் கோ இன் மெனி டைரக்ஷன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், என்னத்தான் இன்சிடென்ட் ரேஸ் எல்லாமே பேரலாக இருந்தாலும் சர்ஃபேஸ் கண்ணா பின்னான் மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு மேடில் பட்டும் பள்ளத்தில் பட்டும் கண்ணா பின்னான் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. சரியா? In fact, during the day, our classroom is illuminated by sunlight. Walls and floors are exposed to diffuse radiation. அதாவது நம்ம செவரு பார்க்கும்போது வந்து இதில் வந்து மேலே பெயிண்ட் அடிச்சதுனால அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மேடு பள்ளம், அங்கேயும் குட்டி குட்டியாக மேடு பள்ளம் தெரியும். அதனால தான் நமக்கு வந்து இந்த இது டிஃப்யூஸ் ரியாக்ஷன் நடக்குது. நம்ம செவரு எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுது நமக்கு. ஓகேவா?
இப்போ நான் என்னென்ன அடுத்து என்னது சப்போஸ் வால்ஸ் வேர் ஸ்மூத் லைக் மிரர்ஸ், அதாவது மிரர் மாதிரி நம்ம கண்ணாடி மாதிரி வால் செவுர் வந்து இதாக இருந்தது அப்படின்னா தென் சன்லைட் என்டரிங் த்ரூ அ விண்டோ வில் கெட் பவுன்ஸ்டு பை த ஃப்ளோர் அட் அன் ஆங்கிள் டுவர்ட்ஸ் த ரூஃப் அண்ட் இட் வில் நெவர் கெட் ரிஃப்ளெக்டட் டு லைட் ஆலிவ். அதாவது இப்படி சன்லைட் நம்ம விண்டோ வழியாக உள்ளே வருது தெரியுமா, உள்ளே வர்றது என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்டே ஆகாது. அது வந்து என்ன ஆகும்னா ரூஃபுக்கு பவுன்ஸ் ஆயிரும், நம்மளால் வந்து அந்த ரூமே இருட்டாக இருக்கும், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது, ஆனால் நம்மளால் ரூமே பார்க்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. தென் த சன்லைட் என்டரிங் த ரூஃப் வில் கெட் பவுன்ஸ்ட் பை த ஃப்ளோர் அட் அன் ஆங்கிள் டுவர்ட்ஸ் த ரூஃப், அதாவது பட் அண்ட் இட் வில் நெவர் கெட் ரிஃப்ளெக்டட் டு லெஃப்ட் ஆர் ரைட், தட் இஸ் லெஃப்ட் ஆர் ரைட் வால்ஸ் வில் ரிமைன் டார்க். நல்லா பார்த்தீங்கன்னா அப்புறம் இது ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னா தரையும் மேல் பகுதி மட்டும்தான் தெரியும், நமக்கு சுற்றி இருக்கிற செவுர் தெரியாது அப்படின்றாங்க. ஓகேவா? இஃப் த வால்ஸ் ஆர் நாட் ஸ்மூத் சர்ஃபேசஸ் த இன்சிடென்ட் லைட் ஃப்ரம் த விண்டோ வில் கெட் பவுன்ஸ்ட் இன் ஆல் டைரக்ஷன் அண்ட் த ஹோல் ரூம் வில் பி illuminated with diffuse light. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட், அதாவது இந்த லைட் ரேஸ் எப்படியெல்லாம் வந்து வெவ்வேறு டைப் ஆஃப் பீம்ஸ் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரலி light is not a single ray but a bundle of rays which is called beam of light. அதாவது லைட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரே கிடையாது, அதாவது ஒரு கோடு மாதிரி இப்படி வராது லைட்டுங்கிறது, இது இப்படி கிடையாது, ஒரு கோடு கிடையாது சிங்கிள் ரேங்கிறது, நிறைய கோடு சேர்ந்துருக்கு, அது பேர் தான் வந்து லைட்டு. இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? a light beam can be a bundle of parallel rays, convergent rays or divergent rays. இந்த convergent rays divergent rays என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பாருங்க. சரியா? let us look at a light coming from the sun. The rays of the sunlight are parallel. Often the headlights of the car gives parallel rays. However, look at the rays of light coming out of a candle. Light rays go in all directions from the candle flame. நீங்கள் கேட்பீங்க லைட் என்னடா அது, சன்னும் கேண்டிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து சன்லேருந்து வர ரேஸ் வந்து பேரலாக இருக்குது, அதே மாதிரி கேண்டில்லேருந்து வர இது வந்து இதாக இருக்குன்னு கேட்குறீங்களா? இது என்ன அப்படின்னா லைட் ரேஸ் கோ இன் ஆல் டைரக்ஷன் ஃப்ரம் த கேண்டில். இப்போ சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மேலேருந்து நல்லா பார்த்தீங்க சன்லேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும், சன்லேருந்து டேராக வெளிச்சம் வரும், வேறு எங்கேயாலும் வெளிச்சம் வருமா? இல்லை. ஆனால் கேண்டில் நீங்கள் ரூமில் கொளுத்தி பாருங்கள் சுற்றி வெளிச்சம் தெரியும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. தீஸ் ரேஸ் ஆர் டைவர்ஜென்ட். அதாவது என்ன சொல்கிறேன், லைட் ரேஸ் கோ இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ஸோ தீஸ் ரேஸ் ஆர் டைவர்ஜென்ட். ஒரு இடத்துலேருந்து விரியுது, அது வந்து டைவர்ஜென்ட் ரேஸ். லைட் ரேஸ் ஃப்ரம் த ஃப்ளாஷ் லைட் இஸ் ஆல்சோ டைவர்ஜென்ட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நம்ம டார்ச் லைட் அடிக்கும் தெரியுமா, அதுலேருந்து வர லைட்டும் வந்து டைவர்ஜென்ட். அப்புறம் என்ன ஹெட்லைட் ஆஃப் த கார் கிவ்ஸ் பேரலைட், ஆனால் வந்து லைட் ரேஸ் அண்ட் ஃப்ளாஷ் லைட் இஸ் டைவர்ஜென்ட்ன்றீங்களே, அது ஏன்னு கேட்குறீங்களா? யூசிங் த லென்ஸ் வி கேன் கன்வர்ஜ் லைட் ரேஸ். அதாவது அது வந்து எப்படின்னா லைட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் கார் லைட் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பல்பு இருக்கும், பல்பு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே எரியிற பல்பு இப்படி பட்டு இப்படி போகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பேரலல் லைட் வரும். ஆனால் டார்ச் லைட்டில் அப்படி கிடையாது, டார்ச் லைட் இப்படி இருக்கும், டார்ச் லைட் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பல்பு இங்கே இருக்கும், பல்புலேருந்து இப்படி தான் நேராக ஒரே ஒரு வெளிச்சம் தான் வரும், அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து ஃப்ளாஷ் லைட். தட்ஸ் வே when making light rays to converge. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பீட் ஆஃப் லைட். நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம முன்னாடி என்ன படித்தோம், ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஈக்குவல் டு லைட் என்ன இருக்குன்னா வேக்யூமில் 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் போகுமா. லைட் ட்ராவல்ஸ் 3 lakh, ஓகே ஒரு நிமிஷம், லைட் ட்ராவல்ஸ் 3 lakh கிலோமீட்டர் பெர் செகண்ட். அதாவது என்னென்னா 3 லட்சம் கிலோமீட்டர், 3,0,0,0,0 இவ்வளோ ஜீரோ. ஓகேவா? 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுமா. ஒரு செகண்ட் இப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிருமா, அதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? டேக் அ பீஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ட்ராக்ஷன் வித் லைட் வித் மேட்டர். அதாவது என்ன சொல்கிறோன்னா ஒரு மேட்டரில் லைட் பட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். Take a piece of glass, clear glass, a paper and a metal sheet. Shine a light from one side of the object to see if the light penetrates on the other side.
readily we can see that light enters and comes out of the clear glass, whereas the light is bit dim through the paper and light does not pass through the metal sheet. Depending upon the permeability, materials classified into 3 categories. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ணாடி இருக்குது, அதாவது சொல்கிற கிளியர் கண்ணாடி. இப்போ நம்ம வந்து நம்ம இது கார் கண்ணாடியில் இருக்குது தெரியுமா, அது வழியாக ஒரு லைட்டு பாஸ் பண்ணுங்கள், நம்ம பேப்பர் வழியாக ஒரு லைட்டு பாஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அட்டை வழியாக லைட் பாஸ் பண்ணு. கார் கண்ணாடி வழியாக லைட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த சைடு போகிற லைட்டு அந்த சைடு வந்துடும். ஆனால் அந்த இது பேப்பர் வழியாக பார்க்கும்போது இந்த சைடு போகிற லைட் அந்த சைடு வரும், ஆனால் கம்மியாக வரும். ஆனால் ஒரு அட்டை வழியாக பாஸ் பண்ணும்போது லைட் இந்த சைடு போகும்போது அந்த சைடு வரவே வராது. இதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் தட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ கம்ப்ளீட்லி ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். அதாவது தன் மூலமாக வர லைட் எல்லாத்தையும் அந்த அதர் சைடு போக விடுது அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்ன, ஐ கிளாஸ் கண்ணாடி, கிளியர் ட்ரிங்கிங் வாட்டர், நமக்கு தண்ணி இது வாட்டர் பாட்டிலு, கிளியர் வாட்டர் தண்ணியில் போகிறது, ஃபேஸ் கிளாஸ் யூஸ்ட் இன் பஸ்ஸஸ், அதெல்லாம் ஓகேவா. அடுத்து டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் அப்படின்னா என்ன தெரியுமா, ஆப்ஜெக்ட் தட் அலோவ்ஸ் லைட் டு பாஸ் through partially is called translucent material. அதான் என்னது, ஆப்ஜெக்ட் that light allow light to pass through partially, பாதி லைட்டை வந்து அது மூலமாக விடுது அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து we cannot see image of someone standing with a rough glass window. இப்போ வந்து கண்ணாடி விண்டோவே வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து சில இதெல்லாம் சில இடத்துல பார்க்க முடியாது, அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரியா, ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் லைட்டு தான் வரும், அதாவது நிழல் அங்கே சைடு ஒருத்தவங்க போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது யாருன்னு கரெக்டாக தெரியாது, அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து என்னது, ஒப்பேக் மெட்டீரியல். இந்த ஒப்பேக் மெட்டீரியல்னா என்ன, த மெட்டீரியல் தட் டஸ் நாட் ஆர் நாட் ஏபிள் டு அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம். அதாவது எந்த ஒரு லைட்டையும் அது மூலமாக பாஸ் பண்ணாத மெட்டீரியல் பேர் ஒப்பேக் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் என்ன, செவுரு, நம்ம ஒரு போர்டு, கல், அதெல்லாம் கல் மூலமாலாம் வெளிச்சம் போகாதில்ல, அதெல்லாம் வந்து ஒப்பேக் மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து ஷேடோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஷேடோனா என்ன, நிழல். நிழல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸ் வி சா எர்லியர், லைட் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை சர்டைன் மெட்டீரியல்ஸ். அதாவது லைட் வந்து சில மெட்டீரியல்ஸால் தடுத்து நிறுத்தப்படுது. லைட் என்ன, ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஹென்ஸ் இட் கேனாட் கோ அரவுண்ட் சச் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இந்த மெட்டீரியல் வழியாக லைட்டு போக முடியாது. லைட் வந்து இப்படி பெண்டாகிலாம் போகாது, இப்படி வளைஞ்சி இப்படிலாம் போகாது. லைட் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் இதில் பட்டுச்சு அப்படின்னா அது போக முடியலன்னா போக முடியாது. அதுதான் வந்து லைட்டோடது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், இட் ஷோஸ் since it cannot go around objects. This is why we share shadow. Shadow is always against and opposite. Shadow is always against and opposite to the side of the light source. அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சைடு லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு, இது வந்து லைட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், இது லைட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம வந்து ஒரு மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா எந்த சைட்லேருந்து லைட்டு வருதோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஷேடோ வரும். இந்த இடத்துல ஷேடோ வரும். சரியா, எந்த சைடு லைட் சோர்ஸ் இருக்கோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஷேடோ விடும் எப்போவுமே. இட் இஸ் காஸ். இப்போ நம்ம மனுஷ உடம்பே ஒப்பேக் ஆப்ஜெக்ட், நம்ம உடம்பு மூலமாக வந்து லைட்டு போகுமா, போகாது. அதுதான் வந்து அதனால தான் நம்ம உடம்புலேருந்து ஷேடோ வருது. இட் இஸ் காஸ்டு பை ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஸ்டாப் லைட் ஃப்ரம் ப்ராபகேட்டிங். ஓகேவா. Paths of shadow. When an opaque object is placed in a path of light from a point source, a uniform dark shadow will appear on the screen. அதாவது ஒரு லைட்டுக்கும் இதுக்கும் நடுவில், ஒரு ஸ்க்ரீனுக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு இதுதான் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கும் நடுவில் ஒரு பொருளை நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த பொருளோட ஷேடோ இங்கே வந்து விழும்.
இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீனில் இந்த பொருளோட ஷேடோ விழும். இது வந்து டார்க்காக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? திஸ் ஷேடோ இஸ் கால்ட் அம்ப்ரா. இந்த டார்க் ஷேடோ இங்கே வருது தெரியுமா, அது பேர் என்ன தெரியுமா? அம்ப்ரான்னு சொல்லுவாங்க. UMBRA, அம்ப்ரா. when the object is placed in the path of light coming from the broad source of light, a small umbra will appear on the screen. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன ஆப்ஜெக்ட் சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு ஆப்ஜெக்ட் வராது, இதை விட குட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்பியரன்ஸ்க்கு அந்த illuminated shadow appears in the umbra. The illuminated shadow area is called penumbra. அதாவது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வர இதுவே இப்படி வருது தெரியுமா, இதில் வந்து வெளிச்சம் வந்து இந்த இடத்துல அவுட்டர் இது இருக்கும், அதாவது வெளிச்சம் நடுவில் டார்க்காக இருக்கும், வெளியே உள்ளே வந்து வெளியே இருந்து லைட்டாக இருக்கும். இந்த வெளியே இருக்கிறதுக்கு பேர் பெனும்பிரான்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்கிற டார்க் இதுக்கு பேர் அம்ப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பேர் என்னது? பெனும்பிரா. சின்ன அது வந்து லைட்டாக இருக்கிறதுக்கு பேர் illuminated shadow appears, அது வந்து அம்ப்ரா. இதுவே illuminated area shows in is called penumbra. இந்த வெளியே இருக்கிறது பேர் பெனும்பிரா, நடுவில் கருப்பாக இருக்கிறதுக்கு பேர் அம்ப்ரா. இதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? The umbra is the darkest part of the shadow. கருப்பாக இருக்கிறதுக்கு பேர் அம்ப்ரான்னு சொல்லுவாங்க. அதே இந்த பார்ட் லைட் ரேஸ் ஆர் கம்ப்ளீட்லி ப்ரிவெண்டட் பை ஒபேக் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம இப்போ நிற்கிறோம் அப்படின்னா நம்ம மூலமாக வர லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும். ஸோ அந்த இடம் கருப்பாக இருக்கும். நம்ம சைடில் கொஞ்சம் லைட்டு போகுது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டர் சைட் ஆஃப் ஷேடோ ஃபார்ம் ஆகும், அது வந்து பெனும்பிரா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் பார்த்த மாதிரி ஷேடோவுக்கும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன? ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் do not form shadows. எல்லா ஆப்ஜெக்டும் ஷேடோஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன்லி ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார்ம் ஷேடோஸ். என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் ஒப்பேக்காக இருந்தால் மட்டுமே ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஷேடோ வில் பி ஃபார்ம்ட் இன் த ஆப்போசிட் சைடு ஆஃப் த லைட் சோர்ஸ். ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஷேடோ ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேடோ. ஓகேவா? இன்னொன்று, இட் cannot be determined the characteristics of the objects by its shadow. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஷேடோவை வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட சைஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்போ நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஷேப் கூட சொல்லலாம், ஓரளவுக்கு சைஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷேடோ வந்து காலை வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமாக இருக்கும், சாயங்காலம் பார்த்தா நீளமாக இருக்கும். ஆனால் மதிய வேலை பார்க்கும்போது ஷேடோ ரொம்ப குட்டியாக இருக்கும். ஏன்? லைட்டோட டைரக்ஷன் அப்படி. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, இட் cannot be determined the characteristics of the object by its shadow. ஒரு ஷேடோலேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுது. ஷேடோ வில் பி ஆல்வேஸ் டார்க்கர் வாட் எவர் மே பி த கலர் ஆஃப் த லைட். அதாவது என்ன கலர் லைட்டு ஒரு பாடி மேலே அடித்தாலும் ஷேடோ கருப்பாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. லைட் சோர்ஸ் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஷேடோ ஆர் ஆல்வேஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு லைட் சோர்ஸு ஒரு ஷேடோ எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த சைஸ் ஆஃப் த ஷேடோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைட் சோர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த ஸ்க்ரீன். இதை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணும்போது பார்ப்போம். நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு வெளிச்சம் வர சோர்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான், அதுவும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ இது ரெண்டும் தான் ஷேடோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்லிப்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோ தான் எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில், எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் வந்தால் எர்த்தோட ஷேடோ மூன் மேலே விழும், மூன் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் வந்தால் மூனோட ஷேடோ எர்த்து மேலே விழும். அதை தான் நம்ம எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்லிப்ஸுங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.